பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பெயர்களையும் அல்லாஹ் தாலா கற்றுக் கொடுத்தான். பிறகு சும்மா அரதகும் அலல் மலாயிகா, மலக்குமார்களிடத்திலே அவைகளை எடுத்து காண்பித்து ஃபகால, அல்லாஹ் தாலா கூறினான், அம்பி ஊனி பி அஸ்மாயி ஹாவுலா இன் குன்தும் சாதிஹீன். உங்களுடைய கூற்றிலே நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் இவைகளினுடைய பெயர்களை எனக்கு சொல்லுங்கள், அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா கூறினான் மலக்குகளிடத்தில். அப்போ உடனே மலக்குகள் காலு சுபஹானக், மலக்குகள் கூறினார்கள், இறைவா நீ மகா தூயவன், லா இல்மலனா இல்லா மா அல்லம்தனா, எதை நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேற இல்மு கிடையாது. இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக நீயே எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றாய் என்று அந்த மலக்குகள் கூறினார்கள். இப்போ அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அல்லாஹ் கூறினான், கால யா ஆதம், ஆதமே, அம்பி குஹும் பி அஸ்மாயிஹின், இவைகளினுடைய பெயர்களை எல்லாம் இந்த மலக்குகளுக்கு நீர் அறிவிப்பீராக அப்படின்னு அல்லாஹ் தாலா கூறினான். பலம்மா அம்பாஹும் பி அஸ்மாயிஹிம், அவைகளினுடைய பெயர்களை எல்லாம் மலக்குகளுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது அறிவித்தார்களோ அப்போ அல்லாஹ் கூறினான், கால அலம் அகுல்லக்கும், உங்களிடத்திலே நான் சொல்லவில்லையா, என்னி அலமு கைபஸ் சமாவாதி வல்லர்த், வானம் பூமியினுடைய மறைவான விஷயத்தை நான் அறிந்தவனாக இருக்கிறேன். வாழமு மா துபுதூன வமா குன்தும் தக்துமூன், எதை நீங்கள் வெளிப்படையாக செய்கிறீர்களோ எதை நீங்கள் மறைவாக செய்கிறீர்களோ, நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைவாக வைத்திருப்பதையும் நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா கூறினான். இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மலக்குகளை காட்டிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலானவர் அப்படிங்கிறத அல்லாஹ் தாலா இருக்கின்றானே சொல்லி இருக்கின்றான். அல்லாஹ் தாலா இருக்கிறானே மலக்குகளை விட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலானவர் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்காக வேண்டி அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன கொடுத்தான் அப்படின்னு சொன்னால், இல்மை தான் அல்லாஹ் கொடுத்தான். கல்வி, கல்வியை அல்லாஹ் கொடுத்தான். அந்த கல்வியை வைத்துதான் அல்லாஹ் தாலா மலக்குகளுக்கு புரிய வைத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்களை விட மேலானவர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தாலா மலக்குகளுக்கு புரிய வைத்தான். அசல்ல பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்தது எப்போ அப்படின்னா, மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செஞ்சதுக்கு அப்புறமேல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. ஆனால் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, அந்த சஜிதா செஞ்ச அந்த அந்த சம்பவத்தை அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வயது குல்நாள் இல்மலாய் கதிஸ்ஜுதூலி ஆதம ஃபசஜது இல்லா இப்லீஸ், இது அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அதுக்கு முன்னால் இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். இது அசல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மலக்குகள் சஜிதா செஞ்சதுக்கு அப்புறமேல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. ஆனால் அல்லாஹ் தாலா ஏன் இதை முதல்ல சொல்லி காட்டுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் உள்ள வசனத்தில் அல்லாஹ் தாலா மனிதனை ஹலீஃபாவாக ஆக்கப் போகின்றேன், பிரதிநிதியாக ஆக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ அதில் என்ன ஹிக்குமத் இருக்குது அப்படிங்கிறது மலக்குகளுக்கு புரியலை. அதனால தான் மலக்குகள் என்ன பண்ணாங்க, மனுஷனையா படைக்க போகிற, அவங்க குழப்பம் பண்ணுவாங்களே, அவங்க இரத்தத்தை ஓட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மலக்குமார்கள் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தாலா மனிதனை படைப்பதிலே உண்டான ஹிக்குமத்து என்ன அப்படிங்கிறத தான் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான். அதனால தான் அதுக்கு அடுத்து இந்த விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அசல்ல இது நடந்தது மலக்குகள் சஜிதா செஞ்சதுக்கு அப்புறமேல தான் நடந்துச்சு இந்த விஷயம். இதுதான் காரணம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது குரானில், அதை நம்ம விளங்கணும் இந்த இடத்துல. ஸோ அதனால் உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவர் அப்படின்னு மலக்குகளுக்கு காட்டுறதுக்காக வேண்டி
அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கல்வியை தான் அல்லாஹ் கொடுத்தான். எல்லா பொருள்களினுடைய பெயர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவருடைய பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எல்லாருடைய பெயரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. மலக்குமார்களுடைய பெயர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. மலைகளின் பெயர் கற்றுக் கொடுக்கப்பட்டது. மிருகங்களின் பெயர் கற்றுக் கொடுக்கப்பட்டது. வானம் பூமியின் பெயர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. சூரிய சந்திரனின் பெயர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. கோள்களின் பெயர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. நட்சத்திரங்களினுடைய பெயர் கற்றுக் கொடுக்கப்பட்டது. பறவைகளினுடைய பெயர் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆக மொத்தத்தில் எல்லாமே, எல்லா பெயர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. மலக்குகளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அல்லாஹ் தாலா பேரை கேட்ட நேரத்தில் மலக்குகள் உடனே ஜகா வாங்கிட்டாங்க. சுபஹானக் லா இல்மலனா இல்லா மா அல்லம் தனா, நீ எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தியோ அது தான் எங்களுக்கு தெரியும், வேற ஒன்றும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுடைய பலகீனம் என்ன, மனிதர்களினுடைய அந்தஸ்து என்ன, மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் என்ன, கல்வி தான் மனிதர்களினுடைய ஆற்றல். அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தாலா சொன்னான், இந்த மலக்குகளுக்கு இந்த பேரெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்கு 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 டக்குன்னு எல்லா பேரையும் சொல்லிட்டாங்க. யா ஆதம் அம்பி உஹும் பி அஸ்மாயிஹின், எல்லா பேரையும் சொல்லுங்க அப்படின்ன உடனே அவர் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பேரையும் சொல்லிட்டார். ஃபலம்மா அம்பாஹும் பி அஸ்மாயிஹின், எப்போ எல்லா பேரையும் சொல்லிட்டாரோ அப்பதான் அல்லாஹ் சொன்னான், காலம்ம குல்லக்கும், உங்கள்கிட்ட நான் சொல்லலையாப்பா, இன்னி ஆலமு கைப சமாவாத்தி வல்லர், வானம் பூமியினுடைய மறைவான விஷயங்களை நான் அறிந்தவன். வாழமு மா துபுதூன வமா தக்துமூன், எதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ எதை நீங்கள் மறைக்கிறீர்களோ எல்லாம் நான் அறிந்தவன் அப்படின்னு நான் சொல்லவில்லையா அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான். இது இந்த ஆயத்துடைய விளக்கம். அல்லாமா இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லா விஷயத்தையும் எல்லா பேரையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கல. அதாவது அவர்களுடைய பிள்ளைகள் அவங்க பேர் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், மலக்குமார்களுடைய பெயரை கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அல்லாமா இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அவங்க சொல்கிறதுக்கு ஒரு கிராமர் ரீதியான ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் சரியாக பொருந்தலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா அரதகும் அலல் மலாயிக்கா, அந்த வார்த்தையில் இந்த அரதகும் அப்படின்னு சொல்லி வந்திருக்குதே, இது ஜீ அக்கல்களுக்காக வேண்டி மட்டும்தான் சொல்லப்படும். அப்படி இருக்கும்போது ஜீ அக்கல் மனுஷன் மலக்கு இவங்க தான், அதனால் அவங்க மட்டும்தான் அப்படின்னு இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அரபியுடைய கிராமரில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது ஒரு இடத்துல ஜீ அக்கலையும் சொல்ல வேண்டும், கைர ஜீ அக்கலையும் சொல்லணும், இது ரெண்டுமே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அப்போ ஜீ அக்கலுக்கு தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த லமீர் தான் கொண்டு வருவாங்க. இதுவும் இருக்குது கிராமரில் ஒரு சட்டம். குரானில் இருக்கு நிறைய உதாரணங்கள், அந்த மாதிரி உதாரணங்கள். அல்லாஹ் தாலா சூரத்து நூறில் அல்லாஹ் பேசும்போது, வல்லாஹு ஹலக்கக்குள்ள தாபத்தின் மிம்மா, அல்லாஹ் தாலா எல்லா ஜீவராசிகளையும் அல்லாஹ் தண்ணீரில் இருந்து படைத்தான். எல்லா ஜீவராசிகளையும் வல்லாஹு ஹலக்கக்குள்ள தாபத்தின் மிம்மா, அல்லாஹ் தாலா தண்ணீரிலே இருந்து படைத்தான். அந்த படைப்பில் ஃபமின்ஹும் மையம்ஷி அலா ரிஜிலை, ரெண்டு காலில் நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வமின்ஹும் மையம்ஷி அலா அர்பா, நாலு காலில் நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வமின்ஹும் மையம்ஷி அலா பத்துனி, வயிற்றில் நடக்கிறதும் இருக்குது. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, யஹ்லுகுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடியதை படைக்கக்கூடியவன். இப்படி அல்லாஹ் தாலா சூரத்து நூறிலே அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஜியாக்களுடைய லமீர் தான் கொண்டு வரப்பட்டிருக்குது. அல்லாஹு ஹலக்கக்குள்ள தாபத்தி மிம்மா, அதில் பாருங்கள் ஃபுல்லாக ஜியாக்களுடைய வார்த்தைகள் தான் கொண்டு வரப்பட்டு. அப்போ அதனால் அல்லாமா இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயம் அது நம்ம மனசுக்கு அது தோதுவாக படலை. அப்போ இந்த ஆயத்துக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லா பேரும் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு.
எல்லா பேருமே நிற்பன, நடப்பன, பறப்பன, ஊர்வன எல்லாம் அல்லா தாலா எல்லாம் ஸ்பேஸில் என்னென்ன அல்லா படைச்சு வச்சுருக்கான், மலக்குகள் அல்லா தாலா எவ்வளோ படைச்சு வச்சுருக்கான், அல்லாவுடைய படைப்புகள் எத்தனை இருக்குது, எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாம் கடல் திடல் எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டது. எல்லா பேருமே இவ்வளோ மெமரியா, இதை தாண்டியும் மெமரி மனுஷனுக்கு இருக்குது. அவன் பயன்படுத்துறத பொறுத்து தான். அல்லா தாலா மனிதனுடைய ஆற்றலை அவ்வளோ ஆற்றல் அல்லாஹ் தாலா கொடுத்துருக்குறான். அதனால தான் மனுஷன் எவ்வளோ பயன்படுத்துகிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய, நான் நிறைய வாட்டி நான் சொல்கிறது என்னன்னா, மனுஷனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தாலா பிறக்கும்போது மண்டையில் ஒன்றுமே இருக்காது, வெறும் அறிவு மட்டும்தான். அந்த அறிவில் ஒன்றுமே இருக்காது. தாய்கிட்ட பால் எப்படி குடிக்கணும்னு சொல்லி கூட மனுஷனுக்கு தெரியாது. எந்த குழந்தையாவது தன்னால் போய் பால் குடிச்சிருதா? கிடையாது. அதுக்கப்புறம் மனிதனுடைய முயற்சியை பொறுத்து அந்த அறிவில் எவ்வளோ வேணாலும் நெப்பலாம், நெப்பிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஆற்றல் அல்லாஹ் தாலா அந்த அறிவுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். யார் எவ்வளோ பயன்படுத்துகிறாங்களோ அவ்வளோ அறிவு வளரும். அவ்வளோதான். அறிவுக்கு வேலை கொடுக்கணும். அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் மஷ்கு செஞ்சோம்னா அதுக்கு ரொம்ப ஆற்றல் அல்லாஹ் தாலா கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் மிருகங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அதெல்லாம் ஃபிக்ஸட் அறிவு. அது கூடவும் கூடாது, குறையவும் குறையாது. அந்த பிராணிகளுடைய அந்த குட்டிங்கெல்லாம் பாருங்கள், குழந்தை பெற்ற உடனேயே அதுக்கு தெரியும் தாய்மடி எங்கே இருக்கணும். கரெக்டாக போய் பால் பிடிக்கும், கரெக்டாக எல்லாம் செய்யும். ஏதாவது ஆடு கறி திண்டு பார்த்துருக்கீங்களா? சாப்பிடாது. அதுக்கு தெரியும் நான் வெஜிடேரியன் தான் அப்படின்னு. அதே மாதிரி புலி பசித்தாலும் புல்லை திங்காதுன்னு சொல்லுவாங்க. அது என்னைக்காவது நான்வெஜ்ஜு, அது வெஜிடேரியன் சாப்பிட்ருக்குதா புலி? அது சாப்பிடாது. ஏன்னா அதுக்கு தெரியும், அதோடைய அறிவில் ஃபிக்ஸடு. எந்த மிருகமாவது ஸ்விம்மிங் கிளாஸ் போணுச்சா? கிடையாது. அவ்வளோ பெரிய யானை கொண்டு போய் தண்ணியில் தள்ளி விட்டிங்கன்னா சூப்பராக நீச்சல் அடிக்கும். யானை மாதிரி நீச்சல் அடிக்க முடியாது. அந்த மாதிரி அழகாக நீச்சல் அடித்து அது பாட்டுக்கு போகும் யானை. அவ்வளோ பெரிய உருவம். எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்குச்சு? அதெல்லாம் அந்த அறிவில் எல்லாம் வச்சுட்டேன். ஆனால் மனுஷனுக்கு அப்படி கிடையாது. அவன் எதை கற்றுக்குறானோ அதுதான். அப்படி இல்லாட்டின்னா நீச்சல் தெரியாத ஒருத்தனை தண்ணியில் தள்ளி விட்டிங்கன்னா செத்து போயிடுவான். ஆமாம், அவனால் வர முடியாது. ஆனால் அந்த மனிதனுடைய அறிவு ஆற்றல் அல்லாஹ் தாலா எவ்வளோ வளர்க்கணும்னு நினச்சாலும் அது அவ்வளோ வளர்க்கலாம். பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் எல்லாமே கற்றுக் கொடுத்தான். இன்னைக்கு எத்தனை துறைகள், எத்தனை விஷயங்கள் இருக்குதோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த அவ்வளோ ஆற்றலும் அல்லாஹ் அதை கொடுத்துருந்தான். அதை வச்சு தான் அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணான். அவங்க பிள்ளைங்க அவங்க சோலைங்க ஆயிடுவாங்களா? ஆக மாட்டாங்க. அவங்களும் அவங்க அத்தா மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ அல்லா தாலா அந்த ஆற்றலை எல்லாம் கொடுத்துருக்குறான். வல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லா பெயரும் அல்லா தாலா கற்றுக் கொடுத்தான். அதைத்தான் உலமா பெருமக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கமாக சொல்லுகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய கிராத்தில் பார்த்தா சும்மா அரதஹுன்ன அப்படின்னு ஒரு கிராத் இருக்குது. அல்லாமா இப்னு மஸ்ஊதுடைய கிராத். அல்லாமா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கிராத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா அரதஹா அலல் மலாயிகா அப்படின்னு அவங்க ஓதுறாங்க. அப்படியும் ஒரு கிராத்து இருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜாத்தி பேர், சிஃபாத்தி பேர், அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லா வேலைகளினுடைய பெயர் எல்லாம், எவ்ரிதிங் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கம் இந்த ஆயத்துக்கு சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்பேன். சுப்ஹானல்லாஹி